அந்த வேலையில போனாக்கா சிவபெருமான் எப்படி இருப்பானா கோபி ஆட்டமே இருப்பார். அவ்வளவு அழகா மாலையெல்லாம் சாத்திட்டு நெட்டி சுட்டியெல்லாம் வச்சுட்டு மையெல்லாம் இட்டு ரொம்ப அழகா லட்சணமா பண்றார் கோபேஸ்வர் மகாதேவ். இது விருந்தாவனத்துல. அதே மாதிரி நம்ம வந்து கோவர்தன் போனாக்கா அங்க சக்கலேஸ்வர் மகாதேவ் இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம மதுரா போனா அங்கேயும் மகாதேவ் இருக்கார். திக்பாலக்கரா எல்லா இடத்துலயும் இருக்கார் மகாதேவ். எல்லா இடத்துலையும் உட்காந்து அங்க இருக்கிற பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி என்னாச்சு, சனாதன கோஸ்வாமி, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க, பக்தர்களுக்கு தெரியும். சனாதன கோஸ்வாமி, ரூப சனாதன பட் ரகுநாத், ஜீவ கோபால தாச பட்ராகன்னு ரகுநாதன் 6 கோஸ்வாமிகள், 6 கோஸ்வாமி, ஷட் கோஸ்வாமின்னு. இவர்கள் எல்லாரும் சைத்தன்ய மகாபிரபு, அதாவது கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவா 500 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றும் பொழுது இவர்கள் எல்லாரும் அவர்களோட நிலைகளிலே பங்கேற்றனர். ஸோ இந்த மாதிரி சனாதன கோஸ்வாமி ஒரு காலத்தில் அங்கே உட்காந்து ஹரிபக்தி விலாஸ், அதுக்கு பிரகத் பகவதமிருதா இதெல்லாம் எழுதி கொண்டிருக்காரு. என்னது கொசு தொல்லை தாங்க முடியும். அவர் பாட்டு சாஸ்திரம் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார். கொசு குடுக்கி தகுது. நம்மள மாதிரி ஓட மாசு அதெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் மதுகறி கிடைச்சா சாப்பிடுவாங்க. இவங்க கையேந்த மாட்டார்களாம். யாராவது போட்டா உண்டு, இல்லைன்னா பட்டினி தண்ணி கிடைச்சா தண்ணி குடிப்பாங்க, இல்லைன்னா அது கூட கிடையாது. பஜன் அப்படியே மூழ்கி இருக்கிறதுனால பசி, தாகம், தூக்கம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி அவர் சாஸ்திரங்களை எழுதி கொண்டிருக்காரு. கொசு ஒரே பாடா படுத்துது. சனாதன கோஸ்வாமி அவருக்கு இடையூறாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பகவானுடைய தொண்டு திருத்தொண்டு பாதிக்கப்படுது. அதனால என்ன பண்ணாரு, இதுக்கு மேலேயும் உட்கார வேண்டாம், கிளம்பலாம், ஐம் கோயிங் அப்படின்னு எழுந்து போறாரு. ஈஸ்வரன் வந்துட்டாரு. ஹலோ 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 எங்க போறீங்க? பிராமணரா வந்துட்டார் சிவபெருமான். ஐசா ஒரு பிராமணராட்டு ஓடி வராரு. எங்க போறீங்க? சனாதன கோஸ்வாமி ரொம்ப கொசு தொல்லியா இருக்கு, அடியேன் பரவாயில்ல, பட் பகவானுடைய ஹரிபக்தி விலாசனா முடிக்கணும், பாகவதம் இருந்தா எழுதணும், எவ்வளவு பேர் இருக்கு, திருப்பணிகள் எல்லாம் இருக்கு, இடையூறாக இருக்கிறேன்னா. சிவபெருமான் சொல்றாரு, ஒரே ஒரு நாள் 24 hours, just give me 24 hours, you stay here அப்படின்றார் சிவபெருமானே. பார்க்குறாரு, சரி என்ன சொல்றாரே பிராமணர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே சிவபெருமான் கூப்பிடுறாரு, இன்சார்ஜ் யார், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் யார், ப்ரெசைடிங் டேட் யார், அது அதிதேவத்தான்னு சொல்லுவாங்கல்ல, கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி கொசு பூச்சி இதெல்லாம் ரொம்ப இம்சை பண்ணுது. சனாதன கோசம் தூய பக்தர், அவரோட திருப்பணி தொண்டுக்கெல்லாம் இடையூறா இருக்கு, இதுக்கு யாரு பொறுப்பு, இதெல்லாம் பார்த்து நீ சரி பண்ணி சீக்கிரம் இந்த நியூசன்ஸ் சரி பண்ணி அப்படின்றாரு சிவபெருமான். நாளைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது, இம்மீடியட்டா ஆன் த ஸ்பாட். கார்பரேஷன் வரல, கொசு மருந்துல ஒன்றும் பண்ணல, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, எந்த ஒரு தொல்லையும் இல்லை. சனாதன கோஸ்வாமிக்கு அப்படி ஒரு ஆனந்தம் புரிஞ்சு போயிடுது. ஆஹா, இது வேற யாரும் இல்ல, சிவபெருமானின் அந்த சக்லேஸ்வரே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சிவபெருமான் கஷேத்திர பாலகர், பிருந்தாவனத்திலையும் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இருந்துட்டு பக்தர்கள் வர பக்தர்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராம பகவானுக்கு கைங்கரம் பண்ணிட்டு இருக்காரு, பாதுகாப்பு கொடுத்து. அவரும் அங்கே இருக்கார், கோவர்தன் மலையில இருக்கார். சக்லேஸ்வர் மகாதேவ் பார்த்துட்டோமா? அப்படியே கண்ண முடிக்கோங்க. இப்போ அப்படியே சனாதன கோஸ்வாமி பஜன் குட்டி அங்க இருக்கு. சனாதன கோஸ்வாமி சேவிச்சு நம்ம கிளம்புறோம். பட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறோம். இந்த மாதிரி காவியங்கள் எழுதிட்டே இருந்தார்ல சனாதன கோஸ்வாமி, வயதாகி போயிடுச்சு, 70 years, 70 வயசு. ஆனாலும் தினமும் கோவர்தன் மலையை பரிக்கிரமா பண்ணுவார். நம்மளாலேயே நடக்க முடியாது, இது ஜோக் இல்ல. திருவண்ணாமலை கூட நம்ம வளம் வந்துடலாம், கோவர்தன மலை அவ்வளவு சுலபத்துல நம்மளால வளம் வர முடியாது. பகவானுடைய அனுகிரகம் இல்லாட்டி கோவர்தன மலையை வளம் வரவே முடியாது. சனாதன கோஸ்வாமிக்கு 70 வயது, எவ்வாறு அவரால் பரிக்கிரமா செய்ய முடியும்? இருந்தாலும் அவர் என்ன பண்ற, வைராகியத்தோட இது என்னுடைய, நான் பகவானுக்கு செய்கின்ற ஒரு பார்ட் ஆஃப் மை சாதனா, நான் டெய்லி பண்றேன் இல்லையா பக்தி, அதுல இது ஒரு தொண்டு, முக்கியமான ஒரு பணி, இதை நான் நிறுத்த முடியாது. ஏன்னா நான் அந்த மாதிரி பகவான் கிட்ட உறுதிமொழி எடுத்திருக்கேன். நான் இதை பண்ணிதான் ஆகணும்ட்டு முடியாத தள்ளாத வயசுலயும் அப்படியே நடக்கிறார். கிருஷ்ணருக்கு அழுகையா வருது. கிருஷ்ணர் சொல்றார், கிருஷ்ணர் அழகாரு, பிளீஸ் இப்படி எல்லாம் நீ போகணுமா? கிருஷ்ணர் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். கனவுல பார்த்தா கேட்கல, நேரடியா வந்துட்டார். ஒரு அழகா ஒரு கோப இடத்துல கிருஷ்ணர் வந்துட்டார். வந்துட்டு, நீ இன்னைக்கு போக வேண்டாம், நான் இங்க இருந்தே நீ நமஸ்காரம் பண்ணிக்கொண்டும். ஆஹா முடியாது, நான் பரிக்கிரமா பண்ணணும், இது என்னுடைய என்னுடைய தொண்டு, இது சேவை, இது பகவானுக்கு, நான் இதை பாதியில நிறுத்த முடியாது, பிராணனே போனாலும் பரவாயில்ல, நான் பரிக்கிரமா பண்ணணும்னு இருக்காரு சனாதன கோஸ்வாமி. பார்த்தாரு, சொல்லி பார்த்தேன், சரி பண்ணணும் தானே, நான் உனக்கு ஐடியா பண்றேன், இந்த ஷிலாவை பிடிச்சிக்கோ, இதை நீ சுத்தி வந்தா போறோம். இப்படி ஒரு அழகா ஒரு ஷிலாவை கொடுக்குறாரு. இதை நீ சுத்தி வா, பரிக்கிரமா பண்ணு, நமஸ்காரம் பண்ணு, இது கோவர்தன நீ பரிக்கிரமா பண்ணதுக்கு சமானம். இட் இஸ் ஈக்குவலன்ட் டு டூயிங் பரிக்கிரமா, கோவர்தன் பரிக்கிரமா அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே சனாதன கோஸ்வாமி பார்க்கறாரு, இது கோவர்தனா, உன்னுடைய திருப்பாதம் இல்லையே. கோவர்தன் முழுக்க உன்னுடைய திருப்பாதம் இருக்கணும் இல்லையா? கிருஷ்ணா இஸ் இம்பிரிண்டிங் ஹிஸ் ஃபுட்பிரிண்ட்ஸ்
கோவர்தனாக உன்னுடைய திருப்பால், உன்னுடைய அந்த ஆஸ்பிஷியஸ் சைன்ஸ் இதெல்லாம் எங்க? அதெல்லாம் ஒண்ணுமே காணுமே. சங்கு சக்கர கதாபாத்திரம் பதிச்சிருக்கமே, உன்னுடைய திருப்பாதம் அது இல்லையே. இதை நான் பண்ண முடியாது. சிரிக்கிறார். சரி சரி, திருப்பாதம் தானே, அழகா தன்னுடைய பாதத்தை வந்து படிய வைக்கிறாரு. அத்தனை அந்த சின்னங்களும் அதில் பதிந்து விடுகின்றன. சனாதன கோஸ்வாமிக்கு ஒரு பக்கம் இதெல்லாம் நடக்குதுன்னு சந்தோஷம் இருந்தாலும் முழுசா சுத்தம் ரெண்டு கலந்து ஒரு விதமான ஒரு பரவச பக்தி பரவச நிலையில இருக்காரு. அப்ப சொல்றாரு, இல்ல இதுவும் பத்தாது, இன்னும் என்ன வேணும்? கிருஷ்ணா, என்னைக்காவது நீ தனியா இருந்திருக்கியா? கிருஷ்ணர் தனியா பார்க்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம்? ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் பசுவோடவாது கோபாலகன், கோவிந்தன், பசுக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ரட்சிப்பவன், பசுக்களுக்கு இன்பம் தரக்கூடியவன். எவ்வாறு பசு இல்லாமல் நாம் இதை வலம் வருவது? கிருஷ்ணர் பார்த்து சிரிக்கிறார்.